தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் பல ஆண்டுகளாக வலம் வந்து கொண்டிருப்பவர் தம்பி ராமையா. வைகை புயல் வடிவேலு நடித்த இந்திரலோகத்தில் நா அழகப்பன் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் தம்பி ராமையா தான். கும்கி, கழுகு, தலைவா ஆகிய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மைனா என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார் தம்பி ராமையா. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கேரக்டரை நாம் இதுவரை கண்டதில்லையே என்று சொல்லும் அளவுக்கு சில கதாபாத்திரங்கள் அவ்வப்போது நம்மை கிராஸ் செய்வது உண்டு. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்து தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர்தான் தம்பி ராமையா. சில கேரக்டர்களை பார்க்கும்போது இதெல்லாம் உயிரோடு இருக்கத்தான் வேண்டுமா என யோசிக்க வைத்ததும் உண்டு. அந்த மாதிரி கேரக்டர்களிலும் நடித்திருக்கிறார் தம்பி ராமையா. எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு திரையில் வெளிப்படுத்தி ரசிகர்களின் அன்பை பெற்று வருகிறார் தம்பி ராமையா. இந்த நிலையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தனது ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். அதாவது அவருக்கு 11 வயது இருக்குமாம். அந்த காலகட்டத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தினத்தில்தான் புது படங்கள் ரிலீஸ் ஆகுமாம். அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக அதை தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து படம் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய அம்மாவிடம் காசு கேட்டிருக்கிறார் தம்பி ராமையா. அவர் கேட்டது 50 பைசா தானாம். ஆனால் அவருடைய அம்மா போன வாரம்தானே காசு கொடுத்தேன் என சொல்லி காசு தர மறுத்துவிட்டாராம். எவ்வளவோ மன்றாடி கெஞ்சி கேட்டும் அவருடைய அம்மா கொடுக்கவே இல்லையாம். அது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்கள் அனைவரும் சினிமாவுக்கு போகிறார்கள் என்று சொல்ல அதற்கு அவருடைய அம்மா, வீட்டில் ஒரு பிள்ளையை பெத்து போட்டு காசு கொடுப்பது என்பது ஈஸியானதுதான், ஆனால் நம் வீட்டில் அப்படியா இருக்கிறது, இல்லையே என சொல்லியிருக்கிறார். அதற்கு தம்பி ராமையா, உன்னை யாரு வீடு முழுக்க பிள்ளைகளை பெத்து போட சொன்னா என அவருடைய அம்மாவையே எதிர்த்து பேசினாராம். ஏனென்றால் இவருக்கு 3 தம்பிகள் மற்றும் ஒரு தங்கைகள் என 4 பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அருகில் இருந்த கோழியை பார்த்து அந்த கோழி 5 முட்டைகளை போட்டிருந்ததாம். கோழியை விரட்டிவிட்டு அந்த முட்டைகள் 5ஐயும் எடுத்துக்கொண்டு பக்கத்து கடைக்கு சென்று விட்டாராம் தம்பி ராமையா. அந்த கடையின் ஓனர் வேறு யாரும் இல்லை, அவருடைய அப்பாவின் குரு தானாம். உடனே அந்த 5 முட்டைகளையும் அந்த கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு 50 பைசாவை வாங்கி கொண்டு அடிமை பெண் என்ற திரைப்படத்தை பார்க்க போய்விட்டாராம் தம்பி ராமையா. எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலான தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடலை கேட்டதும் தம்பி ராமையாவுடைய கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியிருக்கிறது. படம் முடிந்து நடு ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அம்மாவின் காலடியில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதாராம் தம்பி ராமையா. இனிமேல் அம்மாவை எதிர்த்து பேசவே மாட்டேன் என அந்த 11 வயதில் உறுதி கொண்டாராம் தம்பி ராமையா. அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அந்த பாடல் தன்னை தாக்கியிருக்கிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த சம்பவம் தம்பி ராமையா அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.